என்ன தேடுறீங்க? சாவி எங்க? இந்த வீட்ல சாவி எல்லாம் நம்பி வைக்க முடியுமா? கரண்ட் பில் கட்ட பணம் கொடுக்கணும். இந்த வீட்ல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்களா? என்ன கேள்வி இது? அதான் நம்ம கிட்ட பணம் இருக்குல்ல. 15 லட்ச ரூபால 1600 எடுத்தா ஒன்னும் குறைய போறது இல்ல. அட்வான்ஸ் பணத்துல 1600 ரூபாய் குறையும்ல. அதுக்காக வீட்ல இருக்கிற எல்லாரும் வேக்காட்ல அவஸ்தைப்பட சொல்றியா? ஏன் இருக்கிற பணத்தை எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்து வீட்டுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி பண்ணி விடுங்களேன். கத்தாத, அம்மா கேட்க போகுது. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காசு இருக்குன்னு எடுத்து நீட்டினா அப்புறம் நான் எப்ப வீடு வாங்குறது? முதல்ல யாரு காசு கேட்டாலும் இல்லன்னு சொல்லி பழகுங்க, புரியுதா? அப்பதான் நமக்கு கொஞ்சமாவது மிஞ்சும். எப்போ நான் தானே கட்டுவேன். இந்த மாசம் தப்பு பண்ணி தொலைச்சிட்டேன். அதான் யாரு தப்பு பண்ணாலும் உங்க அம்மா தண்டனை கொடுப்பாங்கல்ல, இதையும் அப்படி நினைச்சுக்கோங்க. உனக்கு தானே கஷ்டம் ரத்னா. சொகுசா வாழணும்னு என் வாழ்க்கையே மாத்தி விட்டவ. கரண்ட் இல்லாம நீ சமாளிப்பியா? நான் மட்டும்னா கஷ்டமா தான் இருக்கும். வீட்ல எல்லாரும் தானே அவஸ்தைப்படுறாங்க. அப்பவாது புத்தி வந்து காசு ரெடி பண்ணி கட்டுறாங்களான்னு பாப்போம். புள்ளைக்கு வேர்க்குது பாரு. நான்லாம் இதை விட கஷ்டப்பட்டிருக்கேன். அதனாலதான் இந்த நரகத்தை விட்டு வெளியில போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் தானே, அப்புறம் நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பா. இங்க பாருங்க, அதுக்காகவாது நீங்க கொஞ்சம் கைய கட்டி போடுங்க. இந்த மாதிரி எடுத்து நீட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். என்ன புரிஞ்சுதா? அப்புறம் நீங்க ஒண்ணு அங்க போக தேவையில்லை, இங்கேயே படுத்து தூங்குங்க. ஹே, வாங்க வாங்க. மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஏகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ். என்னம்மா, ரொம்ப டயர்டா இருக்கியா? இல்ல பாட்டி. உங்க அப்பாவும் ஆதியும் நெருப்புல விழுந்த மாதிரி துள்ளி குதிச்சிருப்பாங்க, அதானே? உங்களுக்கு யாரு சொன்னா? அங்க நடந்ததை யாரும் சொல்லல. இங்க லேசா கொதிச்சது, அப்போ அங்க வெடிச்சிருக்குமேனு தான் நான் கேட்டேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க அப்பா என்கிட்ட வருத்தப்பட்டான், அததான் சொல்றாரு இவரு. இன்னைக்குன்னு பார்த்து நீ ஃபேக்டரிக்கு போனியன்னு எங்களுக்கு தாமா கவலையா இருந்தது. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ போன நேரம் இப்படி ஆகணுமா? இல்லனாலும் வேற ஏதாவது காரணம் கண்டுபிடிச்சு என்ன திட்டதான் போறாங்க. என்ன ஒண்ணு, இந்த வீடியோவால அப்பா எல்லாரும் முன்னாடியும் என்ன ரொம்ப கோவமா கத்திட்டாரு. அப்பாவை விட்டு நான் விலகி இருந்தப்ப கூட அவர் திட்டு எனக்கு பெருசா தெரியல தாத்தா. அவர் என் மேல பாசமா இருந்தாருன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாசமான அப்பா எனக்கு மறுபடியும் வேணும். கொஞ்சமாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறப்போலாம் உன்னை விட வேகமா தூரமா அவர் விலகி போறாரு. அதுக்கேத்த மாதிரி எனக்கு புது புது பிரச்சனையா வருது. குடும்பம்னு வரும்போது சண்டை சச்சரவு இருக்கிறதெல்லாம் சகஜம்தான். ஆனா எங்கேயும் இல்லாத அளவுக்கு இங்கதான் எல்லாத்தையும் பகையா தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க. அப்பாவும் மகனும் குடும்பத்துக்கு எங்கம்மா நேரம் ஒதுக்குறாங்க. எப்பவும் பிசினஸ்னு இருக்கிறதுனால இதெல்லாம் புரியவே இல்லை. தெரிஞ்சிருந்தா ஆர்வமா வந்த மக மனசு உடையிற மாதிரி பேசிருப்பானா? என் பேத்தி இதுக்கெல்லாம் மனசு உடைஞ்சிட மாட்டா. தினம் தினம் நான் எதிர்பார்க்காததெல்லாம் தான் நடக்குது பாட்டி. நாம நினைக்கிறது நடந்துட்டா அப்புறம் வாழ்க்கையில என்னமா சுவாரஸ்யம் இருக்கு? உங்க அப்பா மாதிரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பார்க்க கூடாது. சேலஞ்சே எடுத்துக்க, ஜெயிச்சிடலாம். அது உன்னால முடியும். எதுக்கும் கவலைப்படாத. பசங்க கிட்ட இதெல்லாம் சொல்லிக்க வேண்டாம். தெரிஞ்சா அவங்களும் வருத்தப்படுவாங்கம்மா. நீ பாட்டுக்கு ஃபேக்டரிக்கு போ. வேலை அதிகமா இருக்குன்னு பசங்களை பார்க்காம இருந்துடாத ரஜினி. அங்க போனாதான் உனக்கு இந்த பிசினஸ் டென்ஷன் கொஞ்சமாவது குறையுமா? ஆமா, நீ பசங்களை பாத்தியா?
நீ பிசினஸ் கவனிக்க போறத சொன்னியா? அது சொன்னேன் தாத்தா. ஆ, ஆ. நான் காலையிலே அவங்கள பார்த்துட்டு தான் போனேன். உங்க அப்பா உன்னை சீக்கிரமே புரிஞ்சுப்பாமா. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம குடும்பத்துல ஒன்னாயிட போறாங்க. யூ டோன்ட் வரி கண்ணம்மா. என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிற உங்ககிட்ட பொய் சொல்றதுதான் தாத்தா எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. சாரி தாத்தா. வந்ததுல இருந்து நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீ போய் ரெஸ்ட் எடு போ. முதல்ல போய் நீ ரெஸ்ட் எடு போ போ. என்னங்க நீங்க எதுக்கு அவகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவதான் டயர்டா இருக்கால. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல. எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆதி, நான் கிளம்புறேன். ரஞ்சினி வரல? இல்ல மேம், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒர்க் இருக்கு. நான் போற உள்ள சாப்பிட்டுக்கிறேன். பாய். ஏய் வந்துட்டாடா, ஒரு நிமிஷம். ஆதித்யா. ஐயோ. பாய்மா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. யாரும் கோவப்படுற மாதிரி நடந்துக்காதே. பாய் தாத்தா, நான் போயிட்டு வரேன். நீ மட்டும் போகல தங்க புள்ள, நாங்களும் வரோம். அதுக்கு தானே உனக்கு முன்னாடியே கிளம்பி வந்து 2 பேரும் இங்க நிக்கிறோம். வா வா போலாம் வா. தாத்தா, ஆ? நீங்களும் ஆபீஸ்க்கு வரீங்க? அதெல்லாம் சொல்றேன். போலாம் வா. கார்ல போகும்போது பேசிட்டே போலாம் வா வா. பாட்டி என்ன? ஆ, எனக்கும் தெரியலம்மா. என்கிட்ட எதுவும் சொல்லல அவரு. கிளம்புன்னு சொன்னாரு, கிளம்பிட்டேன். வான்னு சொன்னாரு, வந்துட்டேன். நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் பாட்டி ஜெமினினால ஜாலியா இருக்க முடியுது. என்னம்மா பண்றது? என் காலம் அப்படியே ஓடி போச்சு. என்ன பண்றது? வா. டிரைவர் கமலா, டிரைவரை காணோம். சார், என் பேரு கமலேஷ் சார். எனக்கு கமலான்னு தான் சட்டுன்னு வருது. சுருக்கமா கமல்னாது கூப்பிடுங்க சார். நீ கமலா? இல்ல கமல். அதான் ஏன் நீ கமலா? இல்ல ஜெமினி, என்னம்மா நீ குழம்பி- டைம் ஆகுது. ஆமா கமலா, ஆமா. இந்த டிரைவர் எங்க தான் போனா? ஆதித்யா சார் இப்பதான் அவரை வெளியே அனுப்புனாரு. ஏய், உனக்கு டிரைவிங் தெரியும்ல? ஆ தெரியும் சார். அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? வண்டி எடு. வித் பிளஷர். ஆனா இந்த கமலா தான் இடிக்குது. ஜெமினி இருக்கும்போது கூட கமலும் இருக்கலாம்ல. ஏன் 2 பேருமே காதல் மன்னர்கள் தானே. டேய், உன் கூட பேசிட்டே இருந்தா குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவேன். சரி, நானே வண்டி எடுக்கிறேன். என்ன இளம ஊஞ்சலாடுதா? இல்லையா பின்ன? சரிங்க, நானே கார் எடுத்துறேன். வா. போங்க, வாங்க போய் பாட்டி. உட்காருங்க. வாமா. இருங்க சார்.